கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவவாக்கு சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தருக்குள் பிரியமுள்ள என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சிறப்பு தன்மைகளை குறித்து நாம் இந்நாட்களில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்த தேவன் என்று தியானித்தோம். இன்றைய தினம் அவர் சர்வ ஞானி, சர்வத்தையும் அறிந்தவர், அவருடைய அறிவு அளவில்லாதது என்பதை குறித்து தியானிப்போம். சங்கீதம் 139 தாவீது ராஜா மிகவும் அழகாய் எழுதுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி மிகவும் அழகாய் எழுதுகிறார். ஆம், எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ ஞானி. பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33 அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனிடத்திலே அவர் சொல்லுகிற காரியத்தை 1 நாளாகமம் 28:9 அவர் சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்று தாவீது ராஜா சாலமோன் ஆகிய அவருடைய மகனிடத்தில் அவர் சொன்ன காரியம் அது. இன்று இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தராகிய ஆண்டவர், வாலிப பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மோடு கூட பயணிக்கிற தேவன். இந்த நாளிலேயும் கூட நாம் யாவரும் கண்களை மூடி தேவனிடத்தில் நாம் சொல்லுவோமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவருடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு என் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகளெல்லாம் அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டு நித்திய வழிகளிலே அவர்களை நடத்துமாறு உடைய சமூகத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்க கெஞ்சுகிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a wonderful blessed day. Bye bye.